பனை மரத்திற்கு எதற்கடா பாதுகாப்புன்னு சொன்னான். பனை மரத்திற்கு எதற்கடா பாதுகாப்புன்னு. ஒரு பிணத்திற்கு எதற்கு பாதுகாப்பு? ஒருத்தர் பிணம் போகிறது, 4 பேர் தூக்கிட்டு போவானே தவிர பாதுகாப்பு என்னது? மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். இவனுக்கு என்னது சார் பாதுகாப்பு? பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவேதான் எதிர்கட்சி தலைவர், போலீஸ் இருக்கு, துப்பாக்கி இருக்கு, ஆள் இருக்கு. அப்புறம் இசட் பிரஸ் எதுக்கு வேணும்? யார் அப்ப விட்டு சொத்து தூக்கி தூக்கி தேவையில்லாதவனுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? பிஜேபி அரசு நினைச்சதெல்லாம் செய்யும். அதை நினைச்சா யாருக்கு வேணாலும் பாதுகாப்பு கொடுக்கும். என்னங்க இது? சொல்லுங்க பாப்போம். நியாயமா? இது கேடுகட்ட செயல். இது இப்ப உங்க மூலியமா தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கெல்லாம் பாதுகாப்பு வேணுமா நாட்டுல? தூத்துக்குடியில 13 பேரை சுட்டத்துக்காக பாதுகாப்பா? அப்படியும் பிள்ளைய லாக்அப்ல போட்டு கொன்னதுக்காக பாதுகாப்பா? ஆகவே யாரை ஏமாற்றுவதற்கு மக்கள் வரி பணத்தில் தேவையில்லாதவனுக்கெல்லாம் பாதுகாப்பு என்று சொன்னார். பாதுகாப்பு என்கின்ற பெயருக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போய்விட்டது. இது ஒன்றுமே புரியவில்லை. இந்த மத்திய அரசு எதற்காக இதை செய்கிறது? என்னப்பா பழனிசாமி வெளியிருந்தா யார் என்ன பண்ணிடுவாங்க?